பிரியா, என்னடி? அங்கிட்டு பார்த்தா உம்முன்னு உட்காந்துருக்க, எங்கிட்டு வந்து பார்த்தா உம்முன்னு உட்காந்துருக்க. என்ன ஏண்டி? என்னாச்சு? ஏன் இப்படி அங்கிட்டு இங்கிட்டு உம்முன்னு உம்முன்னு உட்காந்துருக்க? வந்து என்னடி எதிரின்னு கேட்டாலும் ஒன்றும் பேசவும் மாட்டேங்கிற. பிரியா, உன்னை தான் அம்மா கேட்குறேல்ல, சொல்லு. ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் உட்காந்துருக்கேன். ஏன் சும்மா உட்காந்துருக்க கூட கூடாதா? உம்முன்னு உட்காராம அப்புறம் என்ன சிரிச்சிட்டு பேய் மாதிரி உட்காந்துருக்க சொல்றியா? சும்மாதாம்மா உட்காந்துருக்கேன், நீ போ. ஏய், உம்முன்னு உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டா என்னன்னு சொல்லு. எனக்கு உன்னை பார்த்தா தெரியாதா? நான் உன்னை பெத்தவடி. நீ நல்லா சந்தோஷமா இருக்கியா இல்லை சோகமாக இருக்கியா? நீ எப்படி இருக்க, என்ன மாதிரி இருக்கன்னு உன்னை பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவேன், சரியா? சும்மா என்கிட்டலாம் பொய் சொல்லிட்டு இருக்காத என்ன. போ போ. மா, ஒன்றும் இல்லைம்மா. நான் பாட்டுக்கு நிம்மதியாக உட்காந்துருக்க கூட என்னை விட மாட்டியா? அப்படிதான் அந்த பக்கம் உட்காந்துருக்கேன், அங்கே வந்து ஏன்டி உம்முன்னு உட்காந்துருக்கேன்னு கேட்டேன். சரின்னு நான் வந்து இங்கிட்டு உட்காந்துருக்கேன். இங்கிட்டு வந்து உட்காந்துருந்தா ஏன்டி உம்முன்னு உட்காந்துருக்கேன்னு வந்து கேட்குற. நிம்மதியாக உட்கார கூட இந்த வீட்டில் கூடாதா? சொல்லு, உட்காரக்கூடாதா? சொல்லுமா. வந்து நொய் 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 நீ என்ன மாதிரி கேட்டுகிட்டே இருக்க. உன்னை இந்த வீட்டில் நிம்மதியாக யார் உட்கார வேணான்னு சொன்னா? சொல்லுடி, இந்த வீட்டில் யார் நிம்மதியாக உன்னை உட்கார வேணான்னு சொன்னது? யாரும் சொன்னாங்களா? இல்லை இல்லை, நீ நிம்மதியாக உட்காரு. ஆனால் நீ இப்படி உட்கார மாட்டியே. சுந்தரிக்கிட்டே என்னமாவது பேசி சிரிச்சிட்டு இருப்பீங்க நீயும் சுந்தரியும். இல்லைன்னா அம்மா என்னம்மா ஏதுறம்மான்னு என்னிட்ட ஏதாவது கேட்டுகிட்டே கிடப்ப. அப்படிப்பட்ட ஆள் இப்போ உம்முனி ஏண்டி உட்காந்துருக்கன்னு கேட்டால் சொல்லுவே. அதை விட்டுட்டு கோவப்பட்டா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எல்லாம் உன் புருஷன் மாமியார் நாத்தனார் எல்லாரும் போனவங்கள பற்றி நினச்சிட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் எதுக்கு அவங்கள பற்றி நினைக்க போகிறேன்? அவங்க தான் வீட்டை விட்டு போயிட்டாங்கல்ல, எனக்கு என்ன வந்துச்சு நான் நினைக்க? எனக்கு தெரியும்டி, நடிக்காத என்ன. போகும்போது அவங்கள கூப்பிட வைக்க மாட்டேன்ட்ட, இருக்கும்போது அவங்கள திட்டி 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 தீத்த. இப்போ போனதுக்கப்புறம் உக்காந்து உக்காந்து யோசிச்சிட்ருக்க, ஏண்டா இப்படி பண்ணோம், ஏண்டா இப்படி செஞ்சோம், தேவையில்லாமல் பண்ணிட்டோமே, தேவையில்லாமல் அவங்க போயிட்டாங்களே அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்ருக்க. நான் என்ன இல்லாததையும் பொல்லாததையுமா சொன்னேன்? நடந்ததை தான் சொன்னேன், நடந்த உண்மையை தான் சொன்னேன். இதுதானே நடந்துச்சு, அப்போ அதை தானே நான் சொல்ல முடியும். அதை தான் சொன்னேன். ஏன் என் பேச்சை கேட்கல? என் பேச்சை கேட்டிருக்கலாம்ல, இப்போ இந்த நிலைமைக்கு வந்துருப்போமா? இதை தான் சொன்னேன், அதை தான் அவர்கிட்ட நான் சொல்லியும் காமிச்சேன். இதில் என்ன தப்பு இருக்குன்னு என்னைய திட்டுற நீ? போ போமா, என்னை நிம்மதியாக ஃப்ரீயாக உட்கார விடு, மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கட்டும். நீ ஃப்ரீயாக உட்கார்றி, நிம்மதியாக உட்கார்றி, யாரையும் உன்னை உட்கார வேணான்னு சொன்னது? நீ ஏன் யோசிச்சுட்டு கிடக்க? பாவம் இல்லை, வயசான கிழவி அந்த கிழவி. அது என்னதான் உன்னை பாடப்படுத்தினாலும் அந்த வீட்டில் நீ நல்லா சொகுசாக தானே இருந்த. இல்லை உனக்கு ஒன்றுமே வாங்கி தராமல் வச்சுருந்தாங்களா என்ன? சொல்லுடி. என்னதான் உன் ஆத்தனார் இதாக இருந்தாலும் அப்படியே உன்னை கேவலப்படுத்தினாங்க வச்சாங்க? நல்லா தானே நீ நினச்சபடி இருந்த? சொல்லுடி. உன் புருஷன் உன் பேச்சை கேட்காமேவா இருந்தார்? கேட்டுட்டு தானே இருந்தார். ஏதோ ஒரு சூழ்நிலை கேட்க முடியல அவரால், அவங்க அக்காவை மீறி ஒன்றும் பண்ண முடியலை, அதனால் அவங்க அக்காட்ட கொடுத்துட்டாரு. அதனால் அவரால் ஒன்றும் யோசிக்க முடியல போல், அதுக்கு அவர் அப்படி பண்ணியிருக்காரு. அதை போய் நீ பெருசாக சொல்லிகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? ஒருவேளை அவங்களுக்கு முன்னாடி மாதிரி நல்ல நேரமாக இருந்தால் எல்லாம் கிடச்சிருக்கும், ஏதோ கெட்ட நேரம் போட்டு வாட்டியிருக்கு, அதனால தான் ஒன்றும் கிடைக்கல. அதை நீ சொல்லி 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 காமிச்சு என்ன ஆகப்போகுது? இப்போ நினச்சி பார்க்குறியா, ஐயோ ஏன்டா எல்லோரும் போயிட்டாங்களேன்னு? ஆமாம்மா, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதான் உண்மை. இப்போ யோசிக்கிறேன், பாவம் அதுவும் மாமியாரும் பாவம்மா, அது எங்கே போய் என்ன வேலை பார்த்து பொழைக்கும் சொல்லு. நாத்தனாரும் அது அவங்க வீட்டில் ரொம்ப ராணி மாதிரி இருந்ததுமா, அதெல்லாம் வெளியில் போய் பலகார கடை வச்சு எப்படிம்மா பொழைக்கும்? பாவமாக இருக்குது அவங்கள பார்த்தா. அந்த பிள்ளைங்க அவ்வளோ பிரின்சஸ் மாதிரி இருந்ததுங்கம்மா. அவங்க அப்பா அதுக்கு எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. காரில் தான் போவோங்க ஸ்கூலுக்கு, காரில் தான் வருங்க. என்ன வேணுமோ லீவ்லலாம் அங்கே போகிறது இங்கே போகிறதும் அது வாங்கி சாப்பிட்றதும் நினச்சபடி தெரியுங்க, சுற்றுங்க, நினச்சப்போ ட்ரெஸ் எடுக்குங்க. ஜாலியாக இருந்த பிள்ளைங்கம்மா. லீவான பார்க்கு, பீச்சு, மூவிக்கு அது இதுன்னு போவோங்க, அதுங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க. அப்படிலாம் இருந்த பிள்ளைங்க பாவம். இப்போ திடீர்னு ப்ரைவேட் ஸ்கூல்னால் அதுகளாலே அதை ஏற்றுக்க முடியாது, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாற்ற அதுவே கஷ்டம்தான்.
இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அதுதான் எனக்கு கடுப்பாக வருதே. பிரியா, அவங்களாம் பணக்காரங்களா வாழ்ந்தவங்கடி. திடீர்னு நீ மாறுங்கன்னா எப்படி மாறுவாங்க சொல்லு? மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா. அப்படிப்பட்டவங்க இப்போ மாறுங்க, எனக்காக மாறுங்க அப்படின்னா எப்படி மாறுவாங்க? மனசு வரவே வராது. ஆனால் உன் மாமியார் நாத்துறார் என்னவோ மாறியாச்சு, ஓரளவு மாறியாச்சு. ஆனால் அந்த பிள்ளைங்க கூட அவங்க அம்மா அப்பா மூஞ்ச பார்த்து மாறுதுங்க. ஆனால் உன் வீட்டுக்காரு இன்னும் மாறலம்மா. அந்த இதாகவே வாழ்ந்த மனுஷன் இல்லை, டபக்குன்னு மாற சொன்னால் வராதில்ல திடீர்னு. எனக்கு அவர் மேலே தாம்மா கோவமே, மற்றபடி வேற யார் மேலே எனக்கு கோவம் இல்லை. மற்றவங்களாம் நினச்சா பாவமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. அமுதாக்கா வேற கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சுருக்கு. அவங்க வீட்டில் வசதியும் இல்லை எல்லாரும் இருக்க வைக்க. போயாவது நான் கூப்பிட்டு பார்க்குறேன், இங்கிலே வாங்கியே வாங்கன்னு சொல்லியாது. ஆமாடி, எனக்கும் பார்க்க பாவமாக தான் இருக்குது. இப்போ நல்ல முடிவு எடுத்தியே. ஆமாம்மா, அதே யோசனை தான் அங்கே இங்கேயும் உட்காந்து யோசிச்சுட்டே கிடக்கேன். பாவண்டா, ஏன்டா அப்படி பண்ணோம். அதான் ஏம்மா, நீ வேணா பாரு, என் மாமியார் என்னை பார்த்ததும் சந்தோஷப்படும்மா, கண்டிப்பாக சந்தோஷப்படும். ஆனால் நீ ஏம்மா வருத்தப்படுற? யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கம்மா, நீ பாட்டுக்கு நில்லே. நீ வருத்தப்படுறத பார்த்தாவே எனக்கு பக்கு பக்குன்னுங்குது. நல்லா தான் பேசுவாங்கம்மா, நீ பேசாமல் நில்லுமா. எனக்கு கடைசியாக இவங்கள விட்டால் வேற யாருமே கிடையாது, புரிஞ்சுக்கோமா. நீ வேணா பேசிட்டு வாடி சுசிலா, நான் வெளியில் உட்காந்துருக்கவா. என்னை பார்த்தா ஏதாவது பேசுண்டி வைக்குண்டி, என்னால் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. சுசிலா, தயவு செஞ்சு நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன்டி. நான் பாட்டுக்கு வெளியில் உட்காந்துருக்கேன், நீ பேசி முடிச்சுட்டு வா, போவோம் 2 பேரும் வீட்டுக்கு. என்ன நீ வேறம்மா, இங்கே இருங்க, நம்ம வீட்டிலே இருங்கன்னு ஒரே வார்த்தையில் சொன்னாலும் சொல்லிடும். நம்ம பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கே இருந்துக்கலாம். அவங்க பிள்ளைங்கள பார்த்துப்பாங்க, சாப்பாடு செலவையும் பார்த்துப்பாங்க, நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். என்ன, பிள்ளைங்க படிப்பு செலவை அவங்களே பார்த்துக்குவாங்க, சாப்பிட்றதுக்கு தான் நம்ம. எனக்கு என்னமோ இது சரியாக வரலம்மா, எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரலடி. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களாம் இங்கே இருக்க வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ வேணா பேசி பாரு, நான் வெளியில் இருக்கவா. சொல்லு, நீ வேணா பாரு. அவங்க பேசுகிற பார்த்துட்டு நீயே ஆச்சரியப்படுவ. கோவம் இருக்க தான் செய்யும் என்னதான் இருந்தாலும் என் மேலே. அப்புறம் நான் என்ன எப்போ பேசினாலும் என் கூட நல்லா பேசுவாங்கம்மா. அத்தா அத்தா, அண்ணி அண்ணி, அத்தா அத்தா, சுசிலா வந்திருக்கேன். அண்ணி, சுசிலா வந்திருக்கேன். அண்ணி, அத்தா. இவ ஏன் தான் சொல்கிறது கேட்காம என்னையும் இழுத்து கொண்டாந்து நிற்க வச்சுட்டு இப்படி பண்ணுறாலோ தெரியல. எனக்கு கொஞ்சம் என்னமோ பயமாக தான் இருக்குது. இதெல்லாம் நல்லதாக நடக்குமா இல்லை கெட்டதாக நடக்குமான்னு தெரியல, பார்ப்போம். நீயா? என்னடி சுசிலா, வந்து நின்றுக்கிட்டு நீயான்னு கேட்குது. எனக்கு என்னமோ அது சரியாக வரல. பேசிட்டு பண்ணிவிட்டு எந்த விஷயத்தையும் சொல்லாமல் நான் போயிட்டு வரேன் அத்தன்னு சொல்லிட்டு வந்துடுடி சுசிலா. நம்ம விஷயம் எதையுமே நீ சொல்லாத. இது நீயான்னு கேட்கலே எனக்கு பாதி உசுறு பக்குன்னு போயிடுச்சு. வேண்டாத்தா, நீ எதுவும் சொல்ல வேணாம், நம்ம கிளம்பிடுவோம். நல்லா இருக்கலான்னு கேட்டுக்கிட்டு வந்துரு. அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அவங்க பேச்சே அப்படிதாம்மா. நீ பொறுமையாக இரு. அத்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னத்த, நானும் இந்த வெள்ளை முடி ஃபுல்லாக டயடிங்கன்னு உங்கள்கிட்ட பல திருப்பு சொல்லிட்டேன். நான் வேணா உங்களுக்கு டை அடிச்சு விட்றவா? என்னத்த இது, எங்கே இருங்க, நீங்கள் எப்படி சூப்பராக எங்கே இருப்பீங்க, இப்போ என்னடான்னா இப்படி இருக்கீங்க. நல்லாவா அத்தா இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு? எனக்கு நிஜமா நல்லா இல்லை. அடிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு தெரியும், வெள்ளை முடியை மறைக்கிறதா இருந்தாலும் எப்போவும் மறைச்சிருப்பேனே. அதை விடு, நீ வந்த விஷயத்த சொல்லு. என்ன வந்திருக்க? உன் புருஷன் எங்க? என்னத்த நீங்கள், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் அந்தால கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் விஷயம் தெரியாமலா இருக்கும். அவன் எங்கேன்னு கேட்டேன். அவர் விஷயம் தெரியாமலா கேட்குறீங்க? உங்கள் பையன்தான் மோசம் போயிட்டாரேத்த, எல்லாத்தையும் ஏமாத்திட்டாரேத்தே. என்னையும் என் பிள்ளைங்களையும் நடு தெருவில் நிற்க வச்சிட்டாரே அத்தை. என் பிள்ளைங்களும் நானும் இருக்க இடம் இல்லாமல் போக வழி இல்லாமல் நடு தெருவில் சோத்துக்கு கூட வழி இல்லாமல் கிடக்குறோம் நிற்கிறோம். என் குடும்பத்தை கெடுத்ததும் இல்லாமல் எங்கள் அம்மாவோட சொத்து பற்றி என் தம்பியோட சொத்து எதுவுமே இல்லாமல் ஆக்கிட்டாருத்த. இப்போ நாங்கள் நடு ரோட்டில் நிற்கிறதும் இல்லாமல் அவங்களுக்கும் போக வழி இல்லாமல் இடம் இல்லாமல் அவங்களும் நடு ரோட்டில் நிற்கிறாங்கத்த. அந்தளவுக்கு உங்கள் பையன் ஆக்கிட்டு போயிட்டாப்புல. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கோம் அதுவா, போடி போய் பிச்சை எடு.
என்கிட்ட வந்து கத்திட்டு கதறிட்டு நிக்கிற? போடி, போயிரு இங்க இருந்து. ஆளை பாரு வந்துட்டா ஒழுங்கா. என்னிட்ட இருக்கிற வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்தான், நல்லா தான் பார்த்தேன், நல்லா தான் வச்சுக்கிட்டேன், அவனை நல்லாவும் வழி நடத்தினேன். உன்கிட்ட வந்தான்ல, உன்னோட இதில் வந்தான்ல, அவனை குப்பை ஆக்கி அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அவனுக்கு இப்போ கெட்ட பெயர் ஆக்கி நீ வச்சிருக்கடி, நீ வச்சிருக்க. நான் நல்லவனை ஆக்கி அவனை நல்ல பிள்ளையா வளர்த்து நான் நல்ல பிள்ளையா வச்சிருந்தேன். உன்கிட்ட வந்து அவனை கண்டுக்காம கவனிக்காம உனக்கு காசு தான் முக்கியம், காசு தான் முக்கியம், நான் அவனை பைத்தியம் பிடிக்க வச்சு அவன் கண்டதுலேயும் போய் இப்போ அவன் ஜெயிலில் கிடக்குறான்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? நீ இந்த மாதிரி என்கிட்ட வந்து கண்டிப்பாக நிற்பன்னு எனக்கு தெரியும்டி. எனக்கு ஒரு நாளைக்கு நீ வருவன்னு எனக்கு நிஜமாக தெரியும். அதே மாதிரி இப்போ வந்து நிற்கிற. என்ன உன் ஆத்தாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்கிற? உன் ஆத்தா குடும்பமும் நடுத்தரா? ஒட்டு மொத்தமாக போய் நல்ல கோவிலாக பார்த்து உட்காருங்க, ₹1 ₹2 கிடைக்கும்ல. வந்துட்டா அத்தை உங்களுக்கு டை அடிச்சு விடாவான்னு சொல்லிட்டு. ஆளை பாரு ஆளை. உன்னை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? அடியே, நான் யாருன்னு உனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். என்கிட்ட உன் நடிப்பெல்லாம் காமிக்காத என்ன? என் மக வாழ்க்கையை கெடுத்த ஆள்றி நீனு. என்கிட்ட வந்து இப்போ நடிச்சிட்டு நிற்கிறியா? போடி, போ இங்கே இருந்து. நான் சொன்ன மாதிரி பிச்சை எடுங்க போங்க. சுசிலா வாடி, வா போகலாம். எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டியா நீ? நான் தான் சொல்கிறேன்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு. ஏண்டி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுற? அதான் உன் ஆத்தாக்காரி வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறாளாம்ல, அப்புறம் எதுக்கு நீ வந்த இங்கே? போ போ போ.